கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 27 வசனம் 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். 2 காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கடவுள் தன்னை நம்பின பிள்ளைகளை அல்லது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னதான் பிரச்சனை அவர்களுக்கு இருந்தாலும், எவ்வளோ பயங்கரமான ஆபத்துக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக, கஷ்டத்திற்குள்ளாக கடவுளுடைய பிள்ளைகள் தள்ளப்பட்டாலும் அவர்களோடு கூட கடவுள் இருந்து அவர்களை நிச்சயமாக விடுவிப்பார் என்பதுதான் உண்மை. அதற்கான சான்றுகள் வேதம் முழுவதும் கொட்டி கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த எடுத்துக்காட்டை சொல்வது என்று நாம் குறிப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு அவ்வளவும் கர்த்தர் தம்மை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடாமல் அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய கடவுள் தீர்மானித்ததை செய்து நிறைவேற்றினதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே வண்ணமாக இங்கே தாவீது குறிப்பிடும் பொழுது கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்பதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டையும் ஒரு 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 விதமான ஒப்பிட்டு சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அது யாரை ஒப்பிட்டு சொல்லுகின்றார்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். அப்படியானால் தாவீதுடைய பெற்றோர் அவர் வேலை அவ்வளவு கெட்டவர்களா? அதை தான் இங்கே தாவீது சொல்லுகிறாரா என்றால் இல்லவே இல்லை. மனித உறவுகளிலே தலை சிறந்த ஒரு உறவு அல்லது மாற்ற முடியாத ஒரு உறவு என்று சொல்லக்கூடுமானால் அது தந்தை மற்றும் தாய். ஏனென்றால் அவர்கள்தான் நம்மை ஈன்றெடுத்தவர்கள். அந்த உன்னதமான அந்த ஸ்தானம் இருக்கின்ற அந்த உறவு இருக்கிறதே, தகப்பன் தாய் என்ற உறவு, அதற்கு ஈடாக மற்ற உறவுகளை கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான உறவை உடையதான என் தந்தையும் என் தாயும் கூட ஒருவேளை என்னை கைவிட்டு விடலாம் சூழ்நிலை நிமித்தமாக. ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கென்று அநேக விதமான குறைகள், தடைகள் இருக்கிறது. அவர்களால் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட செய்யக்கூடாதபடிக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் அவர்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே தாவீது அந்த உன்னதமான உறவை சுட்டி காண்பிக்கின்றார். ஒரு நண்பரையோ மனைவியோ உடன் பிறந்தவர்களை சொல்லாமல் இருப்பதிலேயே உச்சபட்சமாக இருக்கின்ற தந்தை தாய் ஆகிய அவர்களே என்னை கைவிட்டாலும் கூட கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லித் தருகின்றார். கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவராக தம்மிடத்தில் அணைத்து கொண்டு அவர் என்னை தம்முடைய பிள்ளையாக அவர் தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் மாறக்கூடிய உறவுகள். எல்லா உறவுகளிலும் ஒரு விதமான லிமிட்டேஷன்ஸ், ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது. அதற்கு மேல் அவர்களால் நமக்கு உதவுவதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் அப்படி அல்லவே அல்ல. கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார். ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம் அனைவருக்கும் தாவீது ராஜா சொல்லித்தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று நமக்கென்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. நாம் ஆறுதல் அடைவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. நம்மை என்றும் தாங்கி பிடிப்பதற்கு கடவுள் என்கிறதான
ஒரு பிரசன்னம் நமக்கு இருக்கின்றது, அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஆகையால் உலகத்தில் மலை போன்றதான பிரச்சனைகள், புயல் போன்றதான கொந்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவர் பார்த்து கொள்வார், அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை உதவி செய்வார் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டதான ஒரு தனிமையின் உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்குமானால், ஒருவேளை நான் எதிர்பார்க்கின்ற இடங்களிலே இருந்து ஏமாற்றம் தான் வருகிறதை தவிர எனக்கு முழுமையான அன்பு அங்கே இருந்து காணப்படவில்லை என்கிறதான நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராக, அரவணைக்கிறவராக, உங்களை பாதுகாக்கிறவராய், தொடர்ந்து உங்களை வழிநடத்துகிறவராய் கடவுள் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நல்ல கடவுளை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.